Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel. So last video நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா wet or electrochemical corrosions அப்படினா என்னன்னு பார்த்திருப்போம். corrosion உடைய இரண்டாவது டைப். ஸோ அந்த wet or electrochemical corrosionல டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா galvanic corrosions அப்படின்றது. अच्छा ओके galvanic corrosionsனா என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கான நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி போகிறேனோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஓகேங்களா? சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியுது, நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டாக் அபவுட் galvanic corrosions. ஓகே, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸில் ஒன் ஆஃப் தி டைப் galvanic corrosions. ஓகே, ஸோ galvanic corrosions அப்படின்னாலும் ஒன்று தான், எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ரெண்டுமே ரெண்டு மெட்டல் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல் இருக்கும். ரெண்டுத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷனில் வச்சுருப்பாங்க. ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர் மாய்ஸ்சரைசர். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கரோஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா galvanic corrosions. அப்போ நடக்கிற அந்த கரோஷன் பேர் வந்து galvanic corrosions அப்படின்னு சொல்லுவாங்க. galvanic corrosions அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இது வரைக்கும் எழுதினாலே போதும். மோர் ஆக்டிவ் மெட்டல் அந்த ரெண்டு மெட்டல் இருக்குல்ல, இப்போது இதுதான் அந்த சொல்யூஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு மெட்டலை வச்சுருக்காங்க. இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மெட்டலில் எந்த மெட்டல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அந்த மெட்டல் வந்து மோர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து மோர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அப்போ அது என்ன சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோட் சைடு தான் இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? அப்போ மோர் நெகட்டிவாக ஒரு மெட்டல் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டல் வந்து லெஸ் நெகட்டிவாக இருக்கும். அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து galvanic corrosion அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? இப்போ ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஜிங்க் எலக்ட்ரோடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அயன் எலக்ட்ரோடு இரும்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஜிங்க் வந்து மோர் ஆக்டிவாக இருக்குது. அதனால் இதனுடைய இஎம்எஃப் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாக தான் இருக்கும். ஓகேவா? மோர் ஆக்டிவாக இருக்கிற மெட்டலுக்கு வந்து இஎம்எஃப் சீரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு மெட்டல் வந்து ரொம்ப லெஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் அது கேத்தோடாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ இந்த மோர் ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜிங்க்கு, இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகும். இதில் தான் கரோஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது அயன் அஃப்கோர்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும், இட் இஸ் ஏ ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். மோர் ஆக்டிவாக இருக்கிறது தான் கரோஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரும் அயனும் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆக்டிவாக இருக்கும். அயன் வந்து மோர் ஆக்டிவாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது காப்பரை கம்பேர் பண்ணும்போது அயன் வந்து மோர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து இஎம்எஃப் சீரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மோர் ஆக்டிவ் அப்படின்னா அது எந்த சைடு போடணும், நெகட்டிவ். ஓகேவா? மோர் நெகட்டிவாக இருக்கும், அதனால அது ஆனோட் சைடு வந்துடும். காப்பர் வந்து லெஸ் நெகட்டிவாக இருக்கும், அது கேத்தோட் சைடு வந்துடும். அப்போது மோர் நெகட்டிவ் தானே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், மோர் ஆக்டிவாக இருக்கிறது தானே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், கரோஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது. அப்போது இந்த இடத்துல யார் வந்து கரோடாக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து கரோடாக ஆரம்பிக்கும். ஓகேவா? காப்பர் வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரூ இன் எ பிராஸ் மெரின் அண்டர்வேர் கடோட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டீல் வந்து ஆனோடாக இருக்கும். அப்போ ஆனோடு அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் மோர் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப மோர் ஆக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே வந்து கேத்தோட யார் இருக்காங்கன்னா பிராஸ் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரில் வந்து யார் கரோடாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். மோர் ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் கரோடாக ஸ்டார்ட் ஆகுவாங்க. அப்போது ஸ்டீல் தான் என்ன ஆகும், கரோடாக ஆகும். பிராஸை விட ஸ்டார்ட் ஆகுறது ஸ்டீலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போல்டு அண்டு நெட்டு. போல்டு பார்த்திங்கன்னா நெட்டும் சேம் மெட்டல்மா.
ஓகேவா. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். சேம் மெட்டல் ஓகேவா. இதில் ஆனோடுன்னு ஒன்று கிடையாது, கேத்தோடுன்னு ஒன்று கிடையாது ஓகேவா. கரோஷன்ஸ் அவாய்டட் ஓகே டியூ டு ஹோமோஜீனியஸ் மெட்டல், நோ ஆனோட் அண்ட் நோ கேத்தோட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சரி ஓகே, இது எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ப்ரொட்டக்டிவ் கோட்டிங்ஸ் ஓகே. அந்த மெட்டலை சுற்றி நம்ம ஏதாவது ஒரு ப்ரொட்டக்டிங் கரோட் நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொட்டக்டிவ் கோட்டிங் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம். கண்ட்ரோல் தி என்விரான்மெண்ட் ஓகே. நம்மளை சுற்றி வந்து என்விரான்மெண்ட்டை அப்படின்னும்போது மாய்ஸ்சரைசரை வந்து ரிமூவ் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சால்ட்டு அந்த மெட்டலை சுற்றி அதாவது சால்ட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். செலக்ட் மெட்டல்ஸ் தட் ஆர் க்ளோஸ் இன் தி கேல்வானிக் சீரீஸ். கேல்வானிக் சீரீஸுக்கு நியர்பையில் இருக்கிற ஏதாவது மெட்டல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லெஸ் கரோஷன்ஸ் ஓகே. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். E0 வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்கிறேன். E0 RHS சம்திங் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஏதாவது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு இப்போ 0.7674 பார்த்தீங்கன்னா ஜிங்க்குக்கான எலக்ட்ரோ பொட்டென்ஷியல் வேல்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இங்கே வரும் 0.74 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து காப்பர் 34 அப்படின்றது வரும் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஸ்மாலர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய மெட்டல்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரோஷன் நடக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன்ஸில் ஒன் ஆஃப் தி கரோஷன்ஸ் கேல்வானிக் கரோஷன்ஸ். இதை தான் கேல்வானிக் கரோஷன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மோர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோர் ஆக்டிவ் மெட்டலாக இருக்கும், அங்கே தான் கரோடாக ஸ்டார்ட் ஆகும், அது ஆனோட் சைடு வச்சுருப்பாங்க. லெஸ் நெகட்டிவ் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேத்தோட் சைடு வச்சுருப்பாங்க, அங்கே கரோஷன் அந்தளவுக்கு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேல்வானிக் கரோஷன்ஸ் ஓகே. நம்ம கேல்வானிக்னா நம்ம கேல்வானிக் செல் படிச்சிருப்போம், இதான் ஆனோடு கேத்தோடு இதெல்லாம் படிச்சிருப்போம் ஓகேவா. இதுதான் இந்த வீடியோக்கான நோட்ஸு. ஸோ என்னுடைய வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, அண்ட் தென் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே.